ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோ ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே எடுத்துகிட்ருக்கேன். மழை நல்லா மோடம் பிடிச்சிட்டு இருக்குங்க. தொடர்ந்து ஒரு வாரமாக காலையில் ஈவினிங் என்னன்னு இல்லைங்க, மழை மாற்றி மாற்றி பேஞ்சிட்டே இருக்குது. நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே விடிய மழை பெஞ்சால் கூட எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஆனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மழை பெஞ்சு அப்படின்னா குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியாது, ஆடு மாடு மேய்க்க முடியாதுங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போயுமே அப்படி தாங்க போயிட்டுருக்கு. மழை நின்றுச்சு, இனிமேல் மழை வராதுன்னு சொல்லிங்க ஆடை ஓட்டிட்டு காட்டுக்கு போனோம் அப்படின்னா உடனே மழை வந்துடுதுங்க. அங்கேருந்து உடனே வீட்டுக்கு வர்றது இதே மாதிரி தாங்க 2-3 நாளாக போயிட்டுருக்கு. சாலையெல்லாம் ரொம்ப வதன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. சும்மா கூட்டி மட்டும் விட்டுருக்கேன். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுதுங்க. குழந்தைங்கள வச்சுட்டு சமாளிக்க முடியல. மழை பெஞ்சு அப்படின்னா இன்னொரு கஷ்டம் என்னன்னாங்க, துணி துவைச்சு காய வச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுதுங்க. வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எடுத்து வெளியே போட்டோம் அப்படின்னா உடனே மழை வந்துடுதுங்க. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு எடுத்து உள்ளே போட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துடுது. இதே மாதிரி தாங்க பண்ணிகிட்ருக்கு. கடலக்காய் காய போச்சிருந்தோம், அதுவும் இன்னும் நல்லா காயலைங்க. பாதி கடலக்காய் வந்து ஓரளவு காஞ்சிருச்சு, இன்னும் பாதி கடலக்காய் வந்து காயலை. மழை அதிகமாக பெஞ்சுன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா சமையல் வேலையை சீக்கிரம் முடிச்சிடலான்னு சொல்லிங்க சமையல் வேலையை வந்து முடிச்சாச்சு. தயிர் வந்து போட்டு வச்சு யாருமே சாப்பிடலைங்க, அதனால மோர் அடித்து வச்சுருக்கேன். பாப்பா குட்டி பையெல்லாம் நைட்டு பால் குடிப்பாங்க, அதுக்காக பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. பாவக்காய் புளிக்குழம்பு தாங்க வச்சுருந்தேன். மழை பெஞ்சு அப்படின்னாவே காரமாக லைட்டாக புளிப்பாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் பாவக்காய் புளிக்குழம்பு தாங்க வச்சுருந்தேன். காலையில் வச்ச சுண்டல் குருமா வந்து இருக்குங்க, அதையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனாலங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து மண் வாசல் தான். மண் வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈரமாகி போயிடுதுங்க, மண்ணும் ஆகி போயிடுது. நாமனாச்சும் மேட்டில் வந்து கால் தோட்டிட்டு உள்ளே வருவோம். ஆனால் குழந்தைங்க வந்து அப்படி பண்ணவே மாட்டாங்க. அவங்க அப்படியே உள்ளே போகவும் வெளியே போகவும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. பாப்பா குட்டி பையெல்லாம் இவங்க ஆயாட்ட கொஞ்சம் நேரம் போய் விளாண்டுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வந்து போட்டு வச்சுட்டுங்க இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மெதுவடிக்கு வந்து உளுத்தம்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேங்க. ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி போட்டு ஊற வச்சு மாவு அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாத ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிட்டுங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு எல்லாம் சேர்த்துங்க நல்லா போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து ரவுண்ட் பண்ணி அதில் ஓட்டை போட்டு எண்ணெய்க்குள்ளார வந்து போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மெதுவடை ரெடிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓட்டை போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட்டை போட்டிருந்தேங்க, ரொம்பவே சூப்பராக வந்துச்சுங்க. மெதுவடைக்கு நம்ம மிக்சியில் அரைக்கிறத விடங்க செக்கில் ஆட்டி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. மாவும் நல்லா பொதுன்னு நல்லா அதிகமாக வரும். இன்றைக்கி மாமா வந்து ஆட்டுக்கல்ல தாங்க ஆட்டி கொடுத்தாங்க. மெதுவடை வந்து நல்லா சூப்பராக பொறுன்னு வந்துருந்துச்சுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை. மழை பெய்கிறப்ப இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோங்க. ஞாயிற்றுக்கிழமைங்க. இன்னைக்கு மாமா வந்து லீவ் போட்டிருந்தாங்க. லீவ் போட்ட உடனே வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு மாமாவும் நானும் காட்டுக்கு வந்து வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துலங்க கொஞ்சமாக வாழைக்கட்டை வந்து வச்சுட்ருக்கோம். அந்த வாழைக்கட்டையில் நிறைய இடக்கட்டை வந்துருச்சுங்க. அந்த இடக்கட்டையெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி விடலான்னு சொல்லிட்டு மாமா காலையிலேயே காட்டுக்கு வந்தாங்க. மாமா வந்து வெட்டி போட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் வந்து ஓரமாக போடுவேங்க. மழை பெஞ்சு காத்தடிச்சுங்க, நிறையா வாழை மரம் வந்து பிஞ்சு காயோடையே சாஞ்சி போச்சு. அதை எல்லாமே மாமா வந்து வெட்டி போட்டாங்க. அந்த சைடு கீழே வெட்டி போட்டதில் எடுத்துகிட்டு போய் ஓரமாக போட்டாங்க. இன்னும் இந்த சைடு வெட்டி போட்டது மட்டும் கொஞ்சமாக இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி இருக்குங்க, நாட்டுக்கோழி செய்யலாம்னு சொல்லிட்டு மாமா வந்து காலையிலேயே கோழி பிடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கோழி வந்து நைட்டு பிடிச்சடிக்கலைங்க, அதனால உள்ள வலைக்குள்ள முடுக்கி விட்டு துரத்தி தாங்க பிடிக்கணும். நம்ம வீட்டு குட்டி வாண்டுங்க என்ன மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரிங்க, தண்ணி மண் இது 2ல் தாங்க நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தராரெல்லாம் கோழி பிடிக்கவே முடியாதுங்க, 2 பேர் சேர்ந்து அதை ஒரு துரத்தி தாங்க பிடிக்கணும். கம்பி வேலி இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர் போய் அந்த மூளையில் விட்டு பிடிச்சோம் அப்படின்னா கோழி கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சிடலாங்க. ஒரு வழியாக கோழி வந்து பிடிச்சாச்சு. பிடிச்சதுக்கப்புறம் மாமா வந்து கோழி அறுக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. மாமா போய் கோழியெல்லாம் க்ளீன் பண்ணி வரத்துக்குள்ளங்க பாப்பா வந்து பிரியாணி கேட்டிருந்தா. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க.
மாமா வந்து நாட்டுக்கோழிலேயே 2 பீஸ் வந்து லெக் பீஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வீட்டில் 3 குட்டீஸ் இருக்காங்க. யாராவது 2 பேத்துக்கு தான் லெக் பீஸ் வந்து கிடைக்கும், ஒருத்திக்கு வந்து லெக் பீஸ் வந்து கிடைக்காது. அதனாலங்க யாராவது ஒருத்தர் வந்து கோழி செய்கிறப்ப மாற்றி மாற்றி லெக் பீஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி சொல்லிடுவேன். மாமாவுக்கு வந்துங்க நாட்டுக்கோழி செஞ்சோம் அப்படின்னாவே குழம்பு மாதிரி செஞ்சு அதில் கொஞ்சமாக கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தாங்க பிடிக்கும். அதனால சாப்பாடு வந்து தனியாக வச்சுருக்கேன். நாட்டுக்கோழியில் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. குக்கரில் தாங்க செஞ்சுருந்தேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் மட்டும் சும்மா கொஞ்சமாக செஞ்சுருந்தேங்க. பிரியாணி வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் பயங்கரமாக பசி ஆயிடுச்சு. போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு மீதி பிரியாணி எடுத்துங்க ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சுங்க. கடையில் சிக்கன் எடுத்து பிரியாணி போட்டோம்னா கூட அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கவே இருக்காதுங்க. ரொம்ப ஒரு மாதிரி சல்லுன்னு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் நாட்டுக்கோழியில் செய்கிற பிரியாணியை அடிச்சிக்கவே முடியாதுங்க. டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. பாப்பாவுக்கு தம்பிக்கு 3 பேத்துக்கும் போட்டு கொடுத்தாச்சு. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குட்டி பையனுக்கு மொபைல் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் நேரம் சமைக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு மொபைல் போட்டு கொடுத்துட்டு சாப்பாடு வந்து போட்டு வச்சாச்சுங்க. நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்குங்க தேவையான பொருள் எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சாச்சுங்க. நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக பட்டைங்க, பொட்டுக்கடலை கொஞ்சமாக, தேங்காய் கொஞ்சமாக எடுத்து எல்லாமே அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சாச்சுங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து தாளித்து விட்டுறலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறங்க பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்க. நாட்டுக்கோழி வந்து கிரேவி மாதிரியும் செய்யலாம், இல்லை தண்ணி குழம்பட்டையும் செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்து எல்லா பொருளுமே நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுறலாங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்குறோமோ சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் காட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்குச்சு அப்படின்னா நம்மளோட பச்சை வாசனை ஃபுல்லாக அடங்கிருங்க. நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. குழம்பு மிளகாய் தூள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா போட்டு கலந்து விட்டுங்க. இனிமேல் சிக்கனை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுங்க. நல்லா வதக்கி விட்டு 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடிங்க. தண்ணியாட்டம் வச்சோம் அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்புங்க. கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் தண்ணி அதிகமாக ஊற்றி இருத்து வச்சுட்டு கறி வந்து வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான நாட்டுக்கோழி கிரேவி ரெடிங்க. மாமாவுக்கு வந்துங்க கறி தனியாக எடுத்து வறுத்து வச்சோம் அப்படின்னா தாங்க பிடிக்கும். அது மாதிரியே செஞ்சு வச்சாச்சு. சுட சுட நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி கிரேவி, நாட்டுக்கோழியில் குழம்புங்க. இது தாங்க எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் இன்னைக்கு.